ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் எங்கள் வாசலில் நான் போட்ட கோலம் இந்த கோலம் தாங்க. கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ளார வந்தேங்க. கிச்சனுக்கு போனாக்க அங்கே பார்த்தா எங்கள் வீட்டுக்காரு காயை வாங்கிக்கிட்டு வந்து அதை அப்படியே கீழே கொட்டி வச்சுருந்தாங்க. அதுக்குன்னு எனக்கு ரொம்ப கோவமாக வந்துருச்சு. ஏங்க இப்படி வச்சுருக்கிறீங்க, கீழே கொட்டினீங்க, நானே எடுத்து வச்சுக்குவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுப்பை பற்ற வச்சாக்க பார்த்தா கேஸ் தீர்ந்து போயிருக்குங்க. மேலே தோசை சட்டியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன், அடுப்பு எரியல. சரி, கீழ தான் ஒரு வேளை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழ பார்த்தா, கீழயும் ஆன் ஆகி தான் இருக்கு. கேஸ் தீர்ந்திருக்கும் போல இருக்கு. ஐயோ! புக் பண்ணாத விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சு. அதில செய்ய ஆரம்பிச்சுட்டேன். காலிஃப்ளவர் குழம்பு இருந்துச்சு, நைட்டு சப்பாத்திக்கு வச்சது. அத வச்சே தோசைய ஊத்தி சாப்பிட குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தின்னுட்டேன். உங்களுக்கும் இந்த மாரி நடந்திருக்கா? கேஸ் காலையில டக்குன்னு போய் பார்க்கும்போது ரெடியா பண்ண முடியாம எவ்வளோ தவிப்போம்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த நேரம். அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தோசை ஊற்ற ஆரம்பித்தேன். அதில் வேற ஒரு குரல் அங்கேருந்து, எனக்கு முட்டை தோசை அப்படின்னு. இன்னொரு குரல், எனக்கு வந்து முட்டையை மாவுலேயே போட்டு கலக்கி குழி பணியாரம் ஊற்றிக்கிடும், ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரே ஒரு முட்டை தோசை ஊற்றி தரேன், சாப்பிட்டு போங்க எல்லாரும், அதுவே பெரிய கஷ்டமாக இருக்குது, இட்லியா ஊற்றி கொடுக்குறேன்னா இட்லி வேணான்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை உடச்சி ஊற்றுறேன். அந்த முட்டை என்னன்னா, நான் நிற்க மாட்டேன், இந்தாண்ட ஓடுவேன் அந்தாண்ட ஓடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த முட்டையை நான் அப்படியே அப்படியே தோசைக்கல்லால் எடுத்து விட்டு கரண்டியால் ஒரு வழியாக அப்படியே பரப்பி விட்டுட்டேங்க. அதுக்கு மேலே மிளகுத்தூள், உப்பும் போட்டு, உப்பு கொஞ்சம் தூவிட்டு மிளகுத்தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் போட்டு அந்த தோசையை எடுக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வேகமாக அந்த வச்சாக்க 1600, 1300ன்னு வச்சாக்க நடுவில் மட்டும் உப்பிட்டு வருது, தீயுது, சுற்றிலும் வேக மாட்டேங்குது. அது வந்து ரவுண்டு சின்னதாக தானே இருக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில், அதனால் அப்படி ஆகும் போல இருக்குது. ஒரு வழியாக அப்படியே எப்படியோ ஒன்று மேனேஜ் பண்ணி இதுனாச்சுங்க. போய் இப்போ சிலிண்டரை போய் வாங்கணும். அப்படியே திருப்பி போட்டு அப்படியே இதோடையே இன்னும் 2 தோசை, அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் இதை வச்சே முடிச்சிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி காலையிலலாம் நடந்திருக்குங்களா? ஏதாவது ஒரு நம்ம எமர்ஜென்சியாக செய்வோம், இல்லை விரத நாட்கள் அந்த மாதிரி எப்பயாவது நம்ம விருந்தாளிக வருவாங்க, கெஸ்ட் வந்திருக்கிறப்ப, அப்போ தான் சோதனைக்குன்னு தீருங்க. நம்ம எல்லா மாதமும் எக்ஸ்ட்ரா வாங்கி வைப்போம், அந்த மாதம் மட்டும் வாங்கி வைக்காமல் இருப்போம். என்னமோ போங்க. சரி, மதியானம் நான் என்ன செய்கிறேன்னு, லஞ்சு செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.